Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த vlog பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் எடுத்த ரேண்டமான vlog தான். வர்க்கிங் டே அன்னைக்கு வர்க்கிங் டே ப்ளஸ் வீட்டு வேலைகள் ப்ளஸ் வந்து ஏதாவது விசேஷ நாட்கள் வந்தா க்ளீனிங் வந்து நான் எப்படி பேலன்ஸ் பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்னமும் தெரியல ஒரு வாரமாவே பாயசம் சாப்பிடணும் போல ஒரே கிரேவிங்ஸா இருந்தது. அம்மா இருந்தாங்க அப்படின்னா நான் ஒர்க்குக்கு போயிட்டு வரதுக்குள்ள செஞ்சே வச்சிருவாங்க. பட் இப்போ நம்ம தானே செய்யணும், அதனால டைம் இருக்கும்போது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு. சரி, இன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருந்தது. சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு வந்து எடுத்திருக்கேன். நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஸோ அதனால கொஞ்சமா போட்டா அப்படின்னா கூட எங்களுக்கு வந்து போதும். ஏன்னா அதுவும் இல்லாமல் நைட் டைமுங்கிறதுனால நம்ம ரொம்ப சாப்பிட முடியாது இல்லையா. அதனால ஒரு 1 இருந்து 3/4 கப் வரைக்கும் நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து வேக வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து சிலிண்டர்ல வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு அப்பப்போ நான் வந்து கரண்ட் ஸ்டவ்மே நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். பருப்பு வந்து ஒரு பக்கமா வெந்துட்டு இருந்தது. அதுக்குள்ள வந்து டின்னருக்கான ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து பாத்தீங்கன்னா கோதுமை ரொட்டி தான் வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணேன். ஸோ நம்ம ஒர்க் போறோம் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் வந்து நம்ம வந்து ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டு அப்படி பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ நம்ம சாப்பிட்றது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே சமயம் சிம்பிளாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். கோதுமை ரொட்டியில வந்து அம்மா வந்து முருங்கைக்கீரை அதெல்லாம் வந்து போடுவாங்க. நான் நைட்ல தான் செய்யறேன் அப்படிங்கிறதுனால கீரையெல்லாம் வந்து போடலை, நார்மலாக தான் வந்து செய்கிறேன். மாவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு ஓரமா வந்து இருந்தது. கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும் அப்படின்ட்டு இப்போ வந்து அது கொஞ்சம் சின்னதா ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம ரொட்டி மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சாதாரணமா வந்து செய்யறதை விட இந்த மாதிரி வந்து ஏதாவது பருப்பு வெங்காயம் இதெல்லாம் வதக்கி போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் எண்ணெய் வந்து நம்ம நார்மலாக நம்ம தாளிப்புக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அதை தான் நானும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து வரணும். ரொம்பவும் டார்க் ஆகிடக்கூடாது, ஓரளவுக்கு கோல்டன் கலரில் வரணும். வந்ததுக்கு அப்புறமா இந்த மாவில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு வந்து செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு கூட அதை வந்து கலந்து விட்டுட்டு கையோட சட்னிக்குமே வந்து இதே பாத்திரத்திலே வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து புழங்குறது காட்டிலும் ஒரே பாத்திரத்திலே நம்ம நல்லா யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சிங்க்ல வந்து பாத்திரம் அதிகமாக சேராது. இதுவுமே ரொம்ப சிம்பிளான சட்னி தான். சட்னி வந்து வதங்கிட்டு இருக்க கேப்ல இதுக்கு வந்து அது ஃபுல்லாத்தையும் எல்லாம் பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு பிசைஞ்சிட்டு இருந்தேன். பாயாசத்துக்கு வந்து பருப்பு வந்து நம்ம கரண்ட் ஸ்டவ்ல வேக வச்சிருந்தோம் இல்லையா, பருப்பு வந்து ஓரளவுக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ மண்டவெல்லம் வந்து பாகு காய்ச்சறதுக்காக சேர்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போதே கரண்ட் வந்து டக்குன்னு போயிடுச்சு. அப்படியே இருட்டாக இருந்திருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட கரண்ட் வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா கரண்ட் வந்ததுக்கப்புறமா அப்படியே ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நைட்லலாம் மோஸ்ட்லி கரண்ட் போச்சு அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும்போது போச்சு அப்படின்னா ஓகே, முழிச்சிட்டு இருக்கும்போது போச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெளியே போய் நின்றுப்பேன். ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த பயம் என்ன இருக்கத்தான் செய்யுது. நீங்களாம் கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, பயப்படுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் விருப்பப்பட்டால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கையோட வந்து இப்போ சட்னியுமே வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து ரொட்டி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக விளக்கெண்ணையும் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம நைட்டில் தான் வந்து கொஞ்சம் வந்து ரொட்டி வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இல்லையா. தோசையை காட்டிலும் ரொட்டி வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். கொஞ்சம் வயிறு கட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம நார்மலாக சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாகுமே ரெடி ஆயிடுச்சு. அந்த பாசிப்பருப்பு கூட சேர்த்துட்டு ஒரு 2 ஏலக்காய் நான் வந்து தட்டி சேர்த்துருந்தேன். சாரி, அதை காட்ட மறந்துட்டு கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு அந்த டைமில். இப்போ அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். அது வந்து கொஞ்சம் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து கையோட ரொட்டி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஒரு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு வேலையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கிச்சன்லேயே ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கவே முடியல, பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது. எதையாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு வெளியில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ சட்னி வந்து அந்த பக்கம் வந்து ஆறிட்டு இருக்கு. ஸோ ஆறிட்டு இருக்க கேப்பில் இந்த பக்கம் ரொட்டி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரே நேரத்தில் முடிச்சிட்டோம் அப்படின்னா சிங்க்ல வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதே நம்ம கையோட க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம சாப்பிட்டுட்டு மற்ற வேலைகள் ஏதாவது இருந்தால் அதை போய் நம்ம வந்து பார்க்கலாம்.
இப்போ சட்னிக்கு வந்து அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா ஆறிட்டது. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கேப்பில் ரொட்டியுமே போட்டு எடுத்து வச்சாச்சு. நைட்டு டின்னர் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டின்னர் முடிச்சதுக்கப்புறமா அஸ் யூஷுவல் எப்பவும் போல் பாத்திரம் வந்து சிங்கில் இருக்கும். ஸோ எவ்வளோ பாத்திரம் இருக்கோ அதை வந்து கையோட விளக்கி வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து புளி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நார்மலாக வந்து புளி வாங்குறது காட்டிலும் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த விதையோடு வந்து சிலர் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து கொடுப்பாங்க. க்ளீன் பண்ணுறது மீன் அந்த விதையெல்லாம் எடுக்காமல் அந்த நாரெல்லாம் எடுக்காமல் அப்படியே வந்து கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கும் போது நமக்கு வந்து நல்ல லாபம் தான். ஏன்னா இப்போ நம்ம வெளியிலலாம் நம்ம வந்து நார்மலாக மளிகை கடையிலலாம் வாங்குறோம் அப்படின்னா அந்த நார் உப்பு அந்த விதை அந்த நார் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு வந்து சேர்த்து தான் நம்ம வந்து பே பண்ணி வாங்குறோம். நமக்கு வந்து அந்த அளவுகள் வந்து கண்டிப்பாக வந்து மாறுபடும். நான் மொத்தமாகவே 2 கிலோ வந்து 120 ரூபாய்க்கு தான் வந்து வாங்கினேன். பட் வெளியே வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய். அப்போ கிலோ வந்து நமக்கு எவ்வளோ ஆகுது? 160 ரூபாய் கிட்ட ஆகுது. அப்போ எவ்வளோ வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். புளி வந்து இன்னைக்கு டிவி பார்த்துட்டே கொஞ்சமாக வந்து தட்டி மட்டும் எடுத்து வச்சிருந்தேன், க்ளீன் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அதே வந்து கிளாஸில் வந்து நம்ம நார்மலாக நான் இதில் வந்து ஸ்டோர் பண்ணுவேனோ அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு ஈவினிங் நைட்டு ஹஸ்பண்ட் டியூட்டி முடிச்சு வரும்போது கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செங்கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம செடியிலே செங்கீரை வந்து இருந்தது. பட் இப்போ நம்ம கொஞ்சம் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து செடிகள்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஷிஃப்ட் ஆக தானே போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே கேஷுவலாக விட்டாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து கீரைலாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஏன்னா எனக்கு மற்ற வேலைகள் இருக்குது, நான் தான் செய்யணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. இன்னைக்கு வந்து நைட்டு நம்ம ரொட்டி தான் சாப்பிட்டோம் இல்லையா? ஸோ எப்படி இருந்தாலும் வயிறு வந்து கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சமாக சோம்பு சீரகம் மட்டும் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வந்து தீர்ந்திருந்தது. ஸோ அதை வந்து ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ அதை தான் வந்து ரீஃபில் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வேற ஏதாவது வேலை பார்க்கும்போது ஏதாவது ஒரு பொருள் தீர்ந்திருந்தது இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த வேலைகளும் பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து வேலை வந்து சீக்கிரம் வந்து முடியும். மறுநாள் காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் எழுந்து விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்று ஹஸ்பண்ட் வந்து கீரை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி அவங்களே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க. நம்ம எடுத்து குக் பண்ணோம் அப்படின்னா போதும். ஏன்னா வந்து நம்ம 2 பேரும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது 2 பேரோட சப்போர்ட்டிவுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் ஒர்க்கிங் போகும்போதுமே நம்ம வந்து டென்ஷன் ஃப்ரீயாக வந்து போக முடியும். நான்லாம் செய்ய மாட்டேன், நானும் தானே வேலைக்கு போகிறேன், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு வந்து ஹவுஸ் ஒய்ஃப் கூட வந்து இல்லை வந்து ஒர்க் போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து போட்டி போடாமல் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஃபேமிலி இன்னும் நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து போகும். அஸ்யூஷுவல் எப்பவும் போலதான் வந்து கீரை பொரியல் வந்து ரெடி பண்றேன். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருந்தேன், கொஞ்சமா கடலைப்பருப்பு கடுகுளுத்தம் பருப்பு இதனால புரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் இதனால வதங்கினதுக்கு அப்புறமா வரமிளகாய் அதுக்கப்புறமா கீரை கட் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்து நல்லா தண்ணி லைட்டா தெளிச்சு மட்டும் விட்டு கீரையை வந்து வேக வச்சுக்கலாம். கீரை வந்து வெந்துட்டு இருந்தது. ஸோ அந்த கேப்ல வந்து வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் லோட் பண்ணணும். ஸோ அந்த வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னும் 2 நாள்ல வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி. இந்த விளாக் மகா சிவராத்திரிக்கு 2 நாளைக்கு முன்னாடி கண்டினியூஸா எடுத்த விளாக் தான். ஸோ வாஷிங் மிஷினில் பெட்ஷீட் எல்லாம் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து கையில் துவைக்கிற துணி மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்து மிஷினில் போட்ட துணியெல்லாம் வந்து போட்டு வச்சிருவேன். ஸோ அவங்க வரத்துக்குள்ள எத்தனை லோடு வந்து துவைக்க முடியுதோ அத்தனை லோடு வந்து துவைச்சிட்டு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் காய வச்சிருவேன். ஸோ எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா அவங்க மொட்டை மாடியில் போய் அவங்க வந்து காய வச்சிருவாங்க. ஸோ அவங்க வரத்துக்குள்ள ஒரு ரவுண்ட் மட்டும் முடிஞ்சிருந்தது. ஸோ அதை எடுத்து வீட்டுக்குள்ளேயே வந்து காய வச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் வந்து ஓடிட்டு இருந்தது. அதை வந்து அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மணி வந்து ஒரு 8 கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் கடகடன் வந்து குக்கிங் வந்து பார்க்க வேண்டியதான். கீரை வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து ஆவியில் வந்து வெந்திருந்தது. ஸோ லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே ஊற்றிட்டோம் அப்படின்னா கீரை வந்து ஒரு மாதிரி கொதன்னு ஆயிரும். இந்த மாதிரி தெளிச்சு வேக வைக்கும் போது டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்ல பெரிய உருளைக்கிழங்கு இருந்தது. ஸோ இதை ஒன்றை வச்சு என்ன பண்ணுறது, இன்னைக்கு ஏதாவது நல்லா சுருக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த கேப்பில் பால் எல்லாமே ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ சம்மரில் பாலெல்லாம் வெளியே வச்சுட்டு போனோம் அப்படின்னா ஸோ ஈவினிங் வந்து காய்ச்சும் போது நல்லா கெட்டு போயிடுது. ஸோ அவ்வளோ வந்து நல்லா இருக்கிறது இல்லை. ஸோ அதனால வந்து பாலெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ முருங்கைக்கீரையுமே வந்து ரெடி ஆயிட்டது. ஃபைனலாக தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறி இறக்கிட்டோம் அப்படின்னா கீரை பொரியல் ரெடி. அந்த பக்கமாக உருளைக்கிழங்கு ஃப்ரையுமே வந்து ரெடி ஆயிட்டது. காலையில் குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பா கஞ்சி தான் வந்து ரெடி பண்ணுவேன். நான் வந்து எப்போவுமே கருப்பு கவனி, மாப்பிள சம்பா, காட்டியானம் என்ன வந்து எனக்கு வந்து பாரம்பரிய அரிசி வந்து கிடைக்குதோ அதை வந்து க்ளீன் பண்ணி வறுத்து ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா பொடி பண்ணி அதை வந்து தான் வந்து கஞ்சி பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து அந்த பவுடர் வந்து தீந்துருச்சு. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் தான் அதை வந்து பண்ணணும். பட் ஓகேண்ணா, பட் ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு கஞ்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ட்டு கொஞ்சமாக வந்து இப்போதைக்கு மட்டும் வந்து வறுத்து அரைச்சு அதில் வந்து பவுடரில் வந்து கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதுவுமே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசம், கீரை பொரியல், உருளைக்கிழங்கு ஃப்ரை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பா கஞ்சி, கொஞ்சமாக கீரை ஃப்ரை வந்து தொட்டுக்கிட்டோம். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் வந்து இன்னைக்கு வந்து எங்களோடது இதுதான். நானுமே ஒர்க் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங் கிளீனிங் ரொட்டீன் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். ஒர்க்குக்குமே வந்து கிளம்பியாச்சு. நான் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து மகா சிவராத்திரி. நாளைக்கு வந்து என்ன கிளீனிங் எழுந்திரிச்சு வந்து பார்க்க முடியாது இல்லையா, ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாக விரதம் இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு காலையில் எந்திரிச்சதும் கிளீனிங் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து அன்றைக்கி ஃபுல்லாக செட் ஆகாது. அதுவும் இல்லாமல் நல்ல நாட்களில் கிளீனிங் வேலைகள்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்து அந்த வேலையை வந்து பார்த்துருவேன். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் தான் முதல்ல வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு இதெல்லாம் இப்போதைக்கு தேவைதானா அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட்டுட்டு சில நாட்களில் சில விசேஷங்கள்லாம் அந்த நாட்களில் மட்டும்தான் நம்மளால வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ நார்மலாக என்னென்ன க்ளீன் பண்ணுவோனோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வீடு வந்து மாப் போட வேண்டியது இருந்தது. மாப் போட்டுட்டு தீபம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டவ் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடுமே வந்து மாப் போட்டு முடிச்சுட்டு மறுநாள் வந்து ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு ஈவினிங் போல் தான் கோயிலுக்கு போயிருந்தோம். கொஞ்சம் வந்து சளைக்காமல் நம்ம பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதுங்க, நமக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீயாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ வீடுமே ஃபுல்லாக மாப் போட்டு முடிச்சாச்சு. என்னோட பெரிய டைம் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவி தான். ஏன்னா நம்ம நாலாவது மாடியில் இருக்கோம். பக்கத்தில் ஒன்றும் அவ்வளோக்கா நமக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ பெரிய டைம் பாஸ் வந்து எனக்கு டிவி தான். டிவியை பார்த்துட்டே மோஸ்ட்லி எல்லா வேலையுமே நான் வந்து முடிச்சிருவேன். ஒரு படம் போட்டுருவேன். அந்த படம் முடியறதுக்குள்ளே இவ்வளோ வேலையை செஞ்சு முடிச்சிடணும்னு எனக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் வந்து வச்சுப்பேன். இப்போ மறுநாள் வந்து கோயிலுக்கு போன விளாக் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் மதியானம் 2 நேரமே வந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாமிக்கு வந்து படைகள்லாம் பண்ணி வீட்டில் வந்து ருத்ராட்சம் வந்து வச்சிருக்கோம். வேல் பூஜையும் வந்து சுவாமிக்கு வந்து திருப்தியாக பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம். ஸோ திருப்தியாக இன்னைக்கு வந்து நாள் வந்து நிறைவாக எனக்கு வந்து போனது. சுவாமியை பார்க்கறதுக்கு ஒரு 11 மணிக்கிட்ட வந்து லைனில் நின்னோம். சுவாமியை பார்த்து முடிச்சு வெளியே வரதுக்கு மணி 3:30 கிட்ட ஆயிடுச்சு. பட் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா காலெல்லாம் செம்மையாக குறைஞ்சிருச்சுங்க. ஸோ காலெல்லாம் குறைஞ்சது, இடுப்பெல்லாம் ஒரு மாதிரி பேக் பெயின் இருக்கிற மாதிரியே இருந்தது.
பட் பரவாயில்ல, நம்ம சாமியை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் நின்று சாமியை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் அந்த 2 நிமிஷம் அந்த சுவாமியை பார்க்கும்போது நமக்கு எந்த வழி எங்கே இருந்ததுன்னே தெரியாது. எல்லாமே நமக்கு வந்து பறந்து போயிடும். பக்கத்தில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு காலையில் ஒரு 5 மணிக்கிட்ட தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1 hour கிட்ட உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அன்னைக்கு வந்து ஒர்க்குக்கு வந்து நான் அப்படியே வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சண்டே தான். ஸோ அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், லீவ் போட வேண்டாம் அப்படின்னு வந்து கிளம்பிட்டேன். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.